நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபுடிமேக் சேனல். நான் உங்கள் மொத்தி. நீங்கள் நம்ம வந்து சேம் புளியரையில் தான் இருக்கோம். புளியரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேம் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினான டேம் என்னென்னா குண்டாறு. அதுக்கப்புறம் சுற்றி ஒரு 2 சின்ன டேம் இருக்குது. இன்றைக்கி அதுதான் நம்ம விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்ரீ மூலப்பேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் பார்க்க போகிறோம். இது வந்து குண்டாரை விட கொஞ்சம் சின்ன டேம் தான். பட் போகிற ரூட்டு ஏற்கனவே நம்ம போன மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இந்த ஊரில் எங்கே போனாலும் ரோடே இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த ஊருக்கு வர்ற வழியிலையும் பார்த்தீங்கன்னா ஹைவேஸே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. ஊருக்குள்ளே ரோடே போகல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் நல்லா வண்டி ஓட்டி பழகிட்டு அப்புறம் வாங்க. இதே மாதிரி வந்து அவசரப்படாதீங்க. வண்டி ஓட்டுவேன், பட் ஹைவேஸில் ஓட்டியே பழக்கமான ஆள் நான். இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. எங்கே போனாலும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. கையை வீசிட்டு தனியாக மட்டும் போயிடாதீங்க எங்கேயும். டேம் வந்துடுச்சா? மேலையா? போகணுமா? இதுதானே ரொம்ப கிரிட்டிக்கல் டாஸ்காக இருக்குது. பயமாக இருக்குங்க. நேற்று போனதை விட பயமாக இருக்கே. இது இந்த ரீசெண்டாக கீர்த்தி சுரேஷ் ஒரு படம் எடுத்திருந்தால, அமேசான் பிரைமில் கூட போட்டாங்களே. பொன்மகள் அது இல்லைடா. அந்த படம் பேர் தெரிலங்க. அந்த வியூ புரியலை. பெண் குயின் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு மோட்டோவிலே விளாக்லேயே சும்மா அப்படியே காமிக்கிறேன். நான் ஃபேஸ் காமிக்கிறேன்னு அவசியம் இல்லை. இதான் வழியா கீழே இறங்குறது தான். இந்த படி இருக்குது. நீங்கள் கீழே போய் வேணால் குளிச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு தெரியாது. நம்மளுக்கு நீச்சல் தெரியாதனால நம்ம உள்ளே இறங்க போகிறது கிடையாது. நீ இறங்குறியா, குளிக்கிறியா? இல்லை, வேணாம். பின்னாடி உட்காந்துருக்கிறவனுக்கு கொரோனாவா என்னன்னு தெரில. ஒரு 3 நாளாக கொரோனா சிம்டஸோடு இருக்கான். நானும் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன கொரோனாவாது ஏதாவது பார்த்துக்கலாம். சுற்றி இந்த சைடில் ஃபுல்லாக தேக்கு மரமாக இருக்குங்க. வரிசையாக தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் ஒரு மரம் கிட்டத்தட்ட ஒரு அதோட லைஃப் பொறுத்து 50,000க்கு மேலே போகும். வரிசையாக தேக்கு மரம் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நீங்கள் ஒரு சிட்டி சைடு வாழ்கிற மக்களாக இருந்தால் இந்த ஏரியாக்கெல்லாம் வந்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த ஊருக்காரவங்களுக்கெல்லாம் இது வந்து பெருசாக ஒன்றுமே தெரியாது. சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு தான் இதோட ஃபீல் என்னன்னு தெரியும். அண்ட் அவ்வளோதான். இது பேர் வந்து ஸ்ரீ மூலப்பேரி டேமோ ஏதோ சொன்னால் வாயிலே நுழையாத பேர். கூட்டன் போட்டுருவோமா? நேராக போய் எங்கே போக? கீரி பிள்ளையா? நான் பார்க்கலையா. கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும்ல. அப்போ கீரி புள்ள இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பாம்பு இருக்கும். இது மேலையா? நேற்று ஒரு நாள் ஆஃப் ரோடு போனது போகும்டா. அவ்வளோதானே, சும்மா போவாடி. ஏன்டா நீ வச்சு காமெடி பண்ணுற? அந்த ரயில்வே ட்ராக் மேலே ஏறி போய் நிற்கலாமா? இந்த மரத்தை பார்த்து, இந்த மரம் எப்படி என்ன ஒரு 100 வருஷமாக இருக்குமாடா?
எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு தெரியுமா? ஒவ்வொரு மரமுங்க அவ்வளோ உயரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பழமையான மரம் மாதிரி இருக்குது. ஓகே, நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆரம் போய் பார்க்க போகலாம். அண்ட் ரெண்டாவது இப்போ நம்ம வந்து புலியரை சுற்றி ஒரு பெரிய டேம் குண்டாறு டேமு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த போகிற வழி பாருங்கள். இந்த மரம்லாம் நான் மறுபடியும் சொல்கிறது தான். இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ ரீசெண்டாக பெய்ந்த மழையில் இந்த மரம் எதுவும் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரோட்டில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட்லேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அப்படியே அந்த வெயிலுக்கு நிழல் அவ்வளோ அழகாக இருக்குங்க மரம் எல்லாம். ஆனால் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு வெட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியல. விழுந்திருக்கும், ஏன்னா ரொம்ப பழைய மரம் இல்லையா, அதனால் விழுந்திருக்கலாம். இல்லாட்டி ரோடுக்கு இதாக இருக்குன்னு அவங்க வெட்டி இருக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே குடம் மாதிரி அப்படியே நம்ம வாங்க அப்படியே வரவே இருக்குது நம்மளை. அவ்வளோ அழகாக ஊரை சுற்றி எங்கே போனாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பெண்டெல்லாம் மரண பெண்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் மாங்காய் மரங்கள்லாம் சைடில். மாங்காய் தோப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? கேஸு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இது அரச மரம் தானே? பேனியன் ட்ரீ. இந்த மரத்தெல்லாம் பாருங்க. நம்ம இதெல்லாம் நம்ம புக்கில் தான் பார்த்துருப்போம். இவ்வளோ விழுதுகளோடு இந்த மரத்தெல்லாம் புக்கில் தான் பார்த்துருப்போம். இந்த ஊர் மக்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. வா, பேசாமல் ஃபியூச்சரில் இங்கே ஓரமாக ஒரு டென்ட்டு போட்டு நான் காட்டுவாசியாக மாறிடலான் இருக்கேன். ஆக்சுவலி கேரளா தாங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் கேரளா தான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்கிறனால எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்தெல்லாம் தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கன்னியாகுமரி, நாகர்கோயில், இந்த புலியரை, இந்த ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். எங்கே பார்த்தாலும் நிறைய தேக்கு மரம் இருக்குது, பெரிய பெரிய ஆலமரம் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த ஊர் மக்கள்கிட்ட அது கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணுங்க சொல்ல போனால். வாழ்க்கையில் எதுக்கு சம்பாதிக்கிறோம் சொல்லுங்கள்? ஃபுல்லாக நிறையா சென்னை வண்டி நான் பார்க்குறேன் இங்கேருந்து. சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வரப்பிரசாதம் மாதிரி. 2 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டுருக்கு முன்னாடி. வரல, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். குண்டாறுக்குள்ளே போய்கிட்ருக்கோம். குண்டாறு ஆக்சுவலாக எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு எனக்கு தெரில. பட் இங்கே ஒரு குண்டாறு டேம் இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் தனியாக வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். ஆள் நிறையா இருக்காங்க இன்றைக்கி. நம்ம குண்டாறு டேமுக்கு நிறையா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே சென்னை வண்டி தான். எல்லாம் TN 24 01 எல்லாமே சென்னை சரௌண்டிங்ஸ்லேருந்து தான் நிறையா வர்றாங்க. இல்லையா 59 மதுரை வண்டி இருக்குது. எவ்வளோ கூட்டமாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஓரளவு 2 டேம் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. லைட்டாக இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே மோஸ்ட்லி இருட்டினக்கப்புறம் வெளியில் சுற்றுறது அவ்வளோவா நல்லது கிடையாது. அதே மாதிரி எந்த பிளேஸ்க்கும் இருட்டினக்கப்புறமும் போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் 2 பிளேஸ் தான் என்னால் இன்றைக்கி கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் இன்னும் ஒரு 2 டேம் இருக்குதுன்னு சொன்னால் அதை வேணால் கவர் பண்ணி, நிறையா கோயில் இருக்குதுன்னு சொல்கிறான். இதை சுற்றி தென்காசி புளியரை சுற்றி நிறையா கோயில் இருக்குதுன்னு சொல்கிறான். நிறையா ஃபேமஸான கோயிலெலாம் இருக்கான். அதனால் அங்கே போய் வேணால் நான் ஒரு சின்ன vlog மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் until then bye bye from மோத்தி. மறக்காமல் ஃபுடி மேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் bye bye from முகேஷ். பாய் சொல்கிறான்.